ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 1 வீக்காக நான் எந்த வீடியோஸும் போடலை. ஏன்னா நான் வந்து மஸ்கட்டில் இல்லைங்க, சலாலாங்கிற பிளேஸ்க்கு வந்து ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அதனால் என்னால் வீடியோஸ் போட முடியல. இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே விழாகுங்க. சலாலா ட்ரிப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இட்லியும் சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து கொஞ்சமாக இட்லி பொடியும் வந்து நுணுக்கி வச்சேன். என்னுடைய ஸ்டைலில் வந்து இட்லி பொடி எந்த மாதிரி நான் தயார் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இட்லி பொடிக்கு வந்து கருப்பு உளுந்து, தோல் உளுந்து இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு இந்த கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் கொத்தமல்லி விதைகள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ஃப்ரை பண்ணி வச்சுப்பேங்க. ஏன்னா வந்து நம்ம பொடி நுணுக்கின பிறகு நம்ம வந்து டேஸ்ட் பார்க்கும்போது காரம் கம்மியாக இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ போய்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து வரமிளகாய் வந்து எப்போதுமே ஒரு கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து அதிகமான குவான்டிட்டியில் ஃப்ரை பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இட்லி பொடி வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. கட்டி பெருங்காயங்க. நான் வந்து கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேவையான அளவுக்கு அப்படியே கிள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஆயில் இல்லாமல் நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வந்து இந்த அரிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரியும், நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக வந்து இந்த கொத்தமல்லி விதைகள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கும் போது இந்த கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வருங்க. அது கூடயே வந்து இந்த காஞ்ச மிளகாயும் போட்டு நீங்கள் வந்து வறுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வந்து வறுத்தா போதும், அப்படியே இல்லைன்னா மிளகாயெல்லாம் பிளாக் ஆகிடும். ஃபைனலாக வந்து இந்த வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருந்தோம் இல்லையா பெருங்காயம், அதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாசனை பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுவேன். தென் வந்து இந்த பெருங்காயம் வறுத்த வானலில் இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு இந்த ராக் சால்ட் ஆட் பண்ணி அதை அப்படியே லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க, அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. தென் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பூண்டு பல் வந்து உரித்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு தேவைன்னா வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆற வச்சுட்டு 1 பை 1 வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண வேண்டியதாங்க. மிக்சி ஜார் வந்து நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கட்டுங்க, நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது கூட வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகாய், கொத்தமல்லி, அதை ஆட் பண்ணி ஓரளவுக்கு பவுடராக கிரைண்ட் பண்ண பிறகு அது கூட வந்து உளுத்தம்பருப்பு, வறுத்து வச்ச அரிசி, அதுக்கப்புறம் பெருங்காயம், தேவையான அளவுக்கு இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதெல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக வந்து அரைச்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வந்து 1-2 இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ஒரு 2-3 பல்ஸ் வந்த பிறகு அது கூட வந்து நம்ம ஃபைனலாக உரித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதையும் ஆட் பண்ணி அப்படியே கிரைண்ட் பண்ண வேண்டியதான். நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு அப்படியே எடுத்துட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. சால்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அப்படியே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 பல்ஸ் கிரைண்ட் பண்ணால் போதும். நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து பொடி தயார் பண்ணுவேன். இந்த இட்லி பொடியை வந்து பார்த்திங்கன்னா நுணுக்குன உடனேயே வந்து நீங்கள் வந்து இந்த காற்று போகாத ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை பாட்டில்லையோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எவ்ரி டைம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் பொடி. இட்லி பொடிக்கு அப்படியே வந்து வறுத்துக்கிட்டே சைட் பை சைடாக வந்து லஞ்சும் குக் பண்ணிகிட்டு இருந்தேங்க. லஞ்சுக்கு வந்து மிக்சடு வெஜிடபிள் போட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். நிறைய வெஜிடபிள்ஸ் இருந்தது. ஸோ அப்படியே எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சைட் டிஷ்ஷாக அவியலும் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஆடி கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால வெஜ்ஜு தான்.
லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கலைங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சலாலா போகணும் முடிவு பண்ணியிருந்ததுனால இந்த பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 8:30க்கு மேலே தான் நாங்கள் வந்து கோயிலுக்கே கிளம்புனோங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட் கோயிலில் பயங்கர க்ரௌடுங்க. வந்து அந்த கோயிலில் உட்காரவே விடல. எல்லாம் பிரசாதம்லாம் கொடுத்து அப்படியே வந்து அனுப்பிட்டாங்க. உடனே இந்த பால்கோவா ஃப்ரூட்ஸு எல்லாமே பிரசாதமாக கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே டார்க் சைட் கோயிலுக்கு வந்து அங்கே அதோட க்ரௌடுங்க, பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஆடி வந்து கடைசி வெள்ளி இல்லையா, அதனால் வந்து அம்மனுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அப்புறம் மாவிளக்கு மாவு, அதுக்கப்புறம் இந்த நிலக்கடலை ஸ்வீட்டு இதெல்லாமே கொடுத்தாங்க. சாமி அலங்காரம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டார்க் சைட் கோயிலேருந்து கிளம்புறதுக்கே கிட்டத்தட்ட 9 மாதிரி ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் டே வந்து சலாலா போகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த போகிற வழியில் அப்படியே சாப்பிட்றதுக்காக ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு இதெல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூவியில் இருக்க இந்த மகாராஜா ஸ்வீட் ஸ்டாலுக்கு தான் வந்திருந்தோம். அப்படியே அங்கே பார்த்து தேவையான அளவுக்கு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீவன் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர் இருக்குதுங்க. இங்கே வந்து நான் ரொம்ப நாளாக அந்த கல்பாசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரில் பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அது இந்த ஸ்டோரில் கிடச்சிது. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே வந்து அதிகமான ரேட்டு தான் இருந்தது. நான் கல்பாசி மட்டுமே வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நியரஸ்ட்டு 10 ஆகிடுச்சி. இருந்தாலும் நான் கிளம்பும்போது எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே வந்து பேக் பண்ணி முடிச்சுடுவாங்க. அதுக்குள்ளே நான் அப்படியே பேர்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலில் சாப்பிட்றதுக்காக கிரேப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். கிரேப்ஸு மாதுளம்பழம் எல்லாமே. ஸோ இந்த கிரேப்ஸை வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே 2-3 தடவை அப்படியே அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே, அதுவும் இல்லாமல் பிரதோஷம் வேறு. ஸோ வந்து நம்ம ட்ராவலில் லஞ்சு எந்த மாதிரி கிடைக்குன்னு தெரியல. அதனால் நான் வந்து வெஜ்ஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் குடமிளகாய் பன்னீர் இதெல்லாம் போட்டு அப்படியே டிக்கா மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்புறமா தான் நாங்கள் தூங்கவே போனோம். ஏன்னா இயர்லி மார்னிங் அப்படியே சலாலாக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த ஃப்ரைடே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் போணுச்சு.